அவ கட்டின சேலை நீ கட்டிக்க, அவ தந்த நகையை நீ போட்டுக்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நினைவுபடுத்தி அந்த அம்மாவுடைய உடமையெல்லாம் அந்த அம்மாவுக்கு கொடுப்பாரு. யாருக்குரியது? மூத்த மனைவிக்குரியது. அப்போ ஒரு ஆம்பளைக்கு மனைவி இறந்து போயிட்டாலே, ஆனா இந்த சம்பிரதாயம் எல்லாம் செய்யக்கூடிய உலகம், அதே ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் இறந்து விட்டாரே ஆனா இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிக்க இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்காங்க? அதுவும் கல்யாணம் முடிச்சு கூட வைக்காங்க. அதே மாதிரி அந்த ஐயா செஞ்சார் பாருங்க. ஐயா, இதான் உங்க அண்ணன், அவர் உடுத்தின வேட்டி சட்டை, அவர் உடுத்தின டயரு, நல்ல வேலை, அவர் போட்டிருந்த வெள்ளி கொடி, அவர் போட்டிருந்த அண்ணா கயிறு நீ போட்டுக்க அப்படின்னா நீங்க சம்மதிப்பீடா முதல்ல? அப்படி இருக்காதுல்ல, அதனால யோசனை பண்ணி பார்க்கணும், சிந்திச்சு செயல்படணும். பிறகு அதனால என்னையா அடியே நாகக்கண்ணி, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்று நீ கேட்டலாம் ஒரு ஸ்டெப், நீ அதுக்குத்தான் இவ்வளவு கதையும். உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. வந்ததுன்னு வச்சுக்க ஆச்சி உனக்கு 1000 கால கொண்டு அடிப்பா. பிறகு 1000 கால என்னது? விளக்குமாறு. அவரு 1000 கால்ல உடனே வேற என்னமோ நினைச்சிட்டாரு. ஆமா, அதுக்கு எத்தனை கால் இருக்கு? 1000 ஈக்கி இருக்கும். அதுக்குத்தான் 1000 கால்னு பேரு. அதுக்குதான் பேரு. அதனால அம்மா எனாக கண்ணி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம். வேண்டாம் அம்மா. ஏ மன்னா, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு நம்ம இருக்கு வரைக்கும் அழுது புலம்பினோம். சரி, நாளை பொண்ணு நம்ம செத்து மாண்டு மடிந்து போயிட்டோம்னு வைங்க, நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னா நமக்குன்னு பிள்ளை இருந்தா அவக்குன்னு வந்து உதவி பண்ணுவான். தான் பெத்த திருமகன் இல்லையா சொந்த பெரியப்பா மகனை கூப்பிட்டு, அப்பா தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லடா, உங்களை தான் பிள்ளைக்கு பிள்ளையா நினைத்து வளர்த்து வந்தார். திடீர்னு ஆண்டு போயிட்டார், நீங்க தான்டா வந்து காரியம் பண்ணணும், வாங்க வந்து உங்க கைய வைங்க அப்படின்னு சொன்னா, பணம் காசு இருந்ததுன்னு சொன்னா அந்த ஐயா கூப்பிடறதுக்கு முன்னாலே வந்து நிப்பான். எதுக்கு? அந்த சொத்தை பூரா இவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு.
அப்படின்னு அதுக்காக முன்னால வந்து நிப்பான். ஆமா இப்போ இன்னொரு மாதிரி சொல்லுவா. எப்படி? அப்போ வந்து இதே வார்த்தையை சொல்லு நீ. சரி. சொல்ல மாட்டாங்களா? சரி. அப்போ காசு பணமே இல்லைன்னு வைங்க, கொஞ்சம் ஏழையா இருந்து கஷ்டப்பட்டு செத்து போயிட்டாருன்னா அவனை கொல்லி வைக்கிறதுக்கு கூப்பிட்டா சொந்த பெரியப்பா மகனாகவே இருந்தாலும் அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? போங்கடா போலத்தவங்களா, நானே செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கல, அவன் கெட்டின வீட்டுக்கு வெளியே நிக்காம போயிட்டான் பாவி, நான் இவனுக்கா கொல்லி வைக்க போறேன். ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்க இவனை. ஓடி ஓடி கொல்லி வைக்க இப்ப வரட்டு வார்த்தை அதான் பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான் சொல்லிருக்காங்க. பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. பணம் வந்து ஒரு வேலை கொண்டு எய்தோமையான வேல் வந்து வேகம் இருக்குது வரைக்கும் தான் பாயுமா. அதுக்கு எவ்வளவு வேகம் இருக்கோ அவ்வளவு போகும். ஆமா சரி. ஆனா பணம் வந்து பாதாளமும் தைக்குமா. ஆமா பணத்தை கண்ட பிணமும் வாயை பிளக்குமா. அதான் பணம் 10 செய்யும்னு சொல்லி இருக்கான். இந்த குடத்துக்கார கையில இருந்தா 11 செய்யும். செய்யும் செய்யும். அதனால என் அண்ணா நாகராஜா இனியும் நாமல் இப்படி குழந்தை இல்லாமலே மாண்டு மடிந்தோமையானா செத்தாலும் நமக்கு மோட்சம் கிடையாது. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்களே. நம்மள மாதிரி திக்கச்சவர்களுக்கு இந்த காளியம்மா துணை இருப்பா. அதனாலே பிள்ளை வரம் நாமளுக்கு கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு நாமல் அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அவர் எப்படி தவம் இருக்க வருகிறார். வெள்ளி சவா தலை மூலிகை வெள்ளி சவா தலை மூலிகை வெள்ளி சவா தலை மூலிகை தாளம் மூலிகை விரதம் அது இருந்து வார இருந்து அங்கே விரதம் அது இருந்து வார கெட்டு கட்டிலாம் போகுது சாமி. பரவாயில்ல சட்டை அதுக்கு ஏத்தாப்புல போட்டிருக்கா. கோலம் போட்ட இடத்திலே ஒரு குருத்துவாலை இலை விரித்து அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தச்சனை தேங்காய் பழங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆளு குளியமைத்த 1000 முலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணியும் நின்று கொண்டு 12 வருட காலங்களாக அந்த இறைவனை எண்ணியே தவம் இருந்து வருகிறார்கள். எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனார் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உன்
எப்படி ஐயா ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர ஆடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த ஆடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர சாமி என்ன குச்சம் நான் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கர சம்போ சங்கர சாமி படியனுக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர சிவ சம்போ சங்கர பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர இந்த பாலர் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர அவர் தவம் இருந்து வாழ ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா அங்கே நகராத கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகர்ந்துமில்லை ஆடுதையா ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகராத கைலாசம் நகண்டுமெல்லாம் ஆடுகின்றது ஆடுகின்றது அந்த தினத்திலே ஆண்டவனாகிய பகவான் என்னய்யா 14 உலகம் எல்லாமே இறையிழக்க வேணும் என்று பயணமாகவே வருகிறார். வருகின்றார். அப்ப இறைவனாகப்பட்டவர் பயணமாகவே வரும்போது வருகின்ற போது பார்வதா தேவி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டாள. ஏ ஆண்டவா, என்ன நீங்க என்னைக்குமே உலகம் எல்லாம் அடியிழக்க போனீர்களே, ஆனா நான் கைலாசத்திலே பார்வதி ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு நேரமும் போக மாட்டேக்கு. டிவியை போட்டு சன் டிவில நல்ல எம்ஜிஆர் படமா போட்டு பாரு. சன் டிவில எங்க எம்ஜிஆர் படம் போடுதாங்க? சன் டிவில ஒரே நாடகம் தான் ஓடுது. அப்போ சன் லைஃப்ல வச்சு பாரு. நாடகம்னா சன் டிவிலனா நாடகம், விஜய் டிவில பார்த்தா நாடகம், அங்கேயும் நாடகம், சீ தமிழ்ல பார்த்தா நாடகம், கலர்ஸ்ல பார்த்தா நாடகம். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்க நாடகம் தான். ஆமா, நைட்டு 11 மணி வரைக்கும் ஓடுது. என் வீட்டுக்காரன் 12 மணி வரைக்கும் டிவி தான் பார்த்துட்டு இருப்பா. அப்படியா? ஆமா. டிவிய பார்த்து அந்த நாடகத்துல என்ன நடக்கும் அதைத்தான் கவனிக்காலே தவிர எங்க வீட்டுக்காரர் வாராரா போறாரா, அவருக்கு தண்ணி கொடுக்கணுமா சோறு கொடுக்கணுமா கவனம் எல்லாம் கிடையாது. அவ அந்த ஐயா வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அந்த காலத்துல வந்து கணவன் போன திசையை பார்த்து தாய்மார்கள் வந்து காலை நீட்டி உட்கார மாட்டாங்க. ஏன் உட்கார மாட்டாங்கன்னா, கணவன் போன திசையை நோக்கி காலை நீட்டி உட்கார்ந்தா அவளை மிதிச்சத மாதிரி ஆயிருமா. ஆமா, அதனால இல்ல நெசமாதான் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. ஆனா இப்போ வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி அம்மா டிவிய போட்டு சோபாவில உட்கார்ந்து அதுக்கு சோபாவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன சேர் போட்டுப்பா, ஸ்டூல் மாதிரி போட்டிருப்பா. ஆமா, ஸ்டூல போட்டு அந்த ஐயா வாசல்ல வந்து வருவாரு. வாசலுக்கு நேர
காலை தூக்கி மேல போட்டு சரிதானே தட்டுல பீடி தட்டை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பா மடியில வச்சு. ஆமா மடியில வச்சு நாடகமும் பாத்துக்கிட்டு. ஆமா சரி அந்த காலம் போன திசையை பார்த்து நீட்ட மாட்டாங்க. இப்போ அவர் நெஞ்செதிர காலை நீட்டி உட்கார்ந்தா தான் கால் உளைச்சலே கேக்கு பாத்துக்கோ. அப்பதான் கேக்கும் கால் உளைச்சல். ஆமா அதே மாதிரி அந்த நேரம் காலை நீட்டி உட்கார மாட்டாங்க. புருஷன் பேரையும் சொல்ல மாட்டாங்களா அந்த காலத்துல? ஏன் சொல்ல மாட்டாங்க? பேரை சொன்னா மரியாதை குறைவா இருக்குமா? ஆமா ஆமா கருப்புசாமின்னு பேர் இருந்துச்சுன்னா சரி இந்த அம்மா போய் கடையில வந்து கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. எப்படி கேப்பா? இனிப்பு இருக்கான்னு கேப்பா. இது சீனியா பாட்டி? அது இல்ல மண்டை வரலமா? அது இல்ல தாத்தாவுக்கு டீ போட போறேன் சிரட்டையில காய்ப்பாங்க பாரு அந்த இனிப்பு இருந்தா கூட பதனியில செய்வாங்களே பனைமரத்துல அந்த கருப்பட்டின்னு சொல்லாதப்பா அப்படின்னு கருப்புசாமி இருந்தா கிளவி கடையில கருப்பட்டின்னு கேட்க மாட்டா. சுப்பிரமணியம்னு இருந்தா கடையில சுக்குன்னு கேட்க மாட்டா. ஆச்சு காஞ்ச இஞ்சி இருக்கா? என்ன விவரமா சொல்லு. காஞ்ச இஞ்சிங்க. காஞ்ச இஞ்சி எங்க இருக்கு? காஞ்ச இஞ்சி கைக்கு மஞ்சளா வேணும். மஞ்சளா வேணும். மஞ்சளை நீ தேய்ச்சி குளி. நீ குளி. டீ போட போறேன் காஞ்ச இஞ்சி இருந்தா குடு. இஞ்சில காஞ்சி இருக்குமே. காஞ்ச இஞ்சின்னு அதாமியா சுக்கு. சுக்கா இருக்கும். என்ன கடை வியாபாரம் பாக்கியே தெரியல. ஆமா ஏன் வியாபாரத்தை பாத்தியோ? ஆமா ரொம்ப லட்சணமா அப்படின்னு கடையில வந்து பேரை கூட சொல்ல மாட்டாங்களாம். அந்த காலம் கையில பச்சை குத்துனாங்கன்னா ஏன் குத்துனாங்க தெரியுமா? யாராவது உங்க கணவனுடைய பேரை கேட்டா அந்த அம்மா கையை நீட்டுவாளாம். இந்த பேரை பாருங்க நீங்களே பாத்துக்கோங்க. அதுக்கு தான் பச்சை குத்தி இருக்காங்க. அப்படியா? பிறகு இப்ப பச்சை குத்தாம அந்த ஐயா 2 லட்சம் ரூபாய் பேங்கல் ஒண்ணு போட்டுக்கட்டும். போட்ட உடனே 2 லட்சம் ரூபாய் எடுக்க போவாங்க. அந்த 5000 ரூபாய அவர் கையெழுத்து போட்டு பாரு. உங்க புருஷன் பேரை சொல்லுங்கன்னு சொன்னா இந்த அம்மா சொல்லாம இருப்பாளா? அவன் கையத்தான் நீட்டுவா. அது பச்சை குத்தாமலும் சில பேர் இருப்பாங்க. அப்ப சொல்லித்தான் ஆகணும். அப்ப எப்படி சொல்லுவா? ஆமா புருஷன் பேரை சொல்லத்தான் செய்யணும். எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா? அந்த காலத்துல புருஷன் பேரை சொல்லாதவர்கள் அப்படி யாராவது கேட்டு சொல்லக்கூடிய நிலைமை வந்தா அந்த அம்மா எப்படி தெரியுமா சொல்லுவா? அந்த அம்மா சொல்லுவா தலையில வைப்பாங்க. என்னது? கோயில்ல அடிப்பாங்க அப்படின்பா. ஓஹோ அப்படின்னா என்ன? தலையில என்ன துவைப்பாங்க? தலையில வைக்கிறது வைப்பாங்க. காலைல எஞ்சா சூடா இருந்தா எண்ணெய் வைப்பாங்க. அப்படி போடும். என்னைய நீ வைப்ப பொம்பளை என்னதியா வைப்பா? பொம்பளை என்ன வைப்பாங்க? பூ வைப்பாங்க. பொம்பளை பூ வைப்பா. பூ வைப்பாங்க. லோகத்தவங்கள 2 பேர்ட்டையும் கேட்டேன் பாரு. சரி வேற என்ன வைப்பாங்க? தலையில வைப்பாங்க. கோயில்ல அடிப்பாங்கன்னா தலையில வைப்பாங்க பூவு. கோயில்ல அடிப்பாங்க மணி. அவர் பேரு பூமணினா இப்படி சொல்லுவாளாம். அவர் பேரு பூமணியா? அப்படி சொன்ன பிறகு பூமணி தான் மறுபடியும் 10 வாட்டி சொல்லிடுவா. 2 பேர் இப்படியா? ரெண்டு ஆப்பையும் கலந்த ஆப்பதான். வந்திக்கே ஆவாத ஆப்பே. சரி 2 ஆப்பையும் தூரத்தான் போடணும். டைட் பண்ணனும். சீட்டை தான் கிழிக்கணும். ஆமா அப்போ அந்த காலத்துல இப்படி இருந்திருக்காங்க. இப்போ உள்ள காலத்துல ஐயா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து ஐயா வந்ததே அந்த அம்மாவுக்கு தெரியாது. டிவில ரிமோட்டை வச்சு இப்படி அமைக்கிட்டு இருப்பா. அந்த ஐயா வந்து சாப்பாடு கேட்டா கொஞ்ச நேரம் உட்காருங்க விளம்பரம் போட்டா அவ சாவ கிடக்கா அவ செத்து போயிருந்தாளா இல்ல சாவலியான்னு பார்த்துட்டு உமக்கு தோசை ஊத்தி தாரேன்பா. அவன் கிடப்பா ஆஸ்பத்திரியில டீப்ப மூக்கல செருவி அவளை பெட்ல படுக்க போட்டிருக்கோம். அவன் துட்டுக்கு நடிப்பாங்க. இங்க அந்த அம்மாவுக்கு ஏக்கமா இருக்கும் பாத்துக்கோ. பயமா இருக்கும். பிறகு அப்ப நாடகத்தால இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதேதான் அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. பெரிய வெக்கக்கேடு. என் வீட்டுல வேலைக்கு போயிட்டு போனேன். டிவி பாத்துக்கிட்டு நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா. அப்ப நான் சொன்னேன் உனக்கு தினம் இதே சோழியா போச்சு. நீ சோழியா வச்சு தர மாட்டேன். அப்படி இருப்ப நான் நாட்டுக்கு நின்று சாக போறோம். நாட்டுக்கு நிக்க போறியா? ஆமா நாடகம் பார்த்ததுக்கா? அதேதான். சோறு வைக்க மாட்டாங்கல்ல. அப்பந்தான் ஆச்சி உடனே ஆஃப் பண்ணிருப்பாளே டிவிய. ஆஃப் பண்ணல ஒண்ணும் செய்யல. என்ன தெரியுமா? நாட்டுக்கு நிக்க போறியாரு. ஆமா இந்த டிவியை மறையாம போய் நின்னு வெளியே போய் நாடு நின்னு அதுல சிங்கப்பெண்ணை நாடகம் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடுது. நான் கூட நினைச்சேன் ஆச்சி டிவி தான் ஆஃப் பண்ணிருப்பா உலக்குன்னு பார்த்தா நிக்க டிவியை மறைக்காம ஓரமா நில்லுன்னு இருக்கா. அப்ப நீ செத்தாலும் அவளுக்கு கவலை இல்ல. அப்படி ஓடுது நாடகம். பிறவே அதனால அந்த காலத்துல டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் செல்லு டச் மொபைல் இந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் மூலமா எதுவுமே கிடையாது. அப்ப பார்வதி ஆண்டவனே உங்க படி இழப்பை இன்னைக்கு பார்ப்பதற்கு நான் கண்டிப்பா வரத்தான் போறேன். ஆமையா. ஏய் பார்வதி என்னோடு உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையுமே
கிடையாது. கூட்டி போங்க. ஆனால் ஒரு காரியம் என்ன? இந்த உலகத்தை ஆண்டவன் ஒரு விதமாக படைத்தேன். உலகத்திலே உள்ள மக்களை எல்லாமே நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. அப்படி என்றால் என்ன? ஒருவரை நல்ல உதறு ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே இல்லாத பெரிய வசதியை கொடுத்திருப்பேன். ஆனா அவர்களுக்கு ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு பிள்ளை செல்வம் இருக்காது, இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட கூழ் இருக்காது. அவர்களுக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலம் இப்படித்தான். காக்கோட்டை, அரைக்கோட்டை, முக்கா கோட்டை, முழு கோட்டை, தாத்தா முழு கோட்டி. அப்ப இப்படி எல்லாம் நான் படைத்திருப்பேன் பார்வதி. நீ பெண்ணாக பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு? இந்த தம்பி ஏன் இப்படி இருக்கான்? ஏ தம்பி, கப்பலாடா கவுந்து போச்சு, கன்னத்துல கை வச்சிருக்க. கப்பல் கவுந்தாலே கன்னத்துல வைக்க கூடாது. அதனால என் கூட வந்தா என் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட பார்வதி. படியிலக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும். அதனால நீ கைலாசத்துல இரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆண்டவா உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவன் சொன்னார், அப்படின்னா ஒண்ணு பார்வதி, என்னோடு உன்னை படியிலக்க அழைத்து போகணுமானா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். உங்க அண்ணன் இருக்காரு கோபால கண்ணன், கண்ணன் மீது சத்தியமா படியிழந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவாரத்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்தேயானா அரணாரோடு வரலாம் என்று சொன்ன போது பார்வதி கொஞ்சம் கூட யோசிக்கல. இவ்வளவுதானா? நீர் அப்பலே சொல்லியிருந்தா நம்ம படி இழந்துட்டு இவ்வளவு நேரம் வந்திருக்கலாம். எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டங்களை வாங்கி பகவானும் பார்வதியுமாக எப்படி படியிழக்க வருகிறார்கள். நாளை நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படியடந்தான், உரிய நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படியடந்தான், மறக்க நல்ல தினை எடுத்து அவர் மாநிலமும் படியடந்தான். பகவானை நான் அழைத்து பார்வதியாயதை சொல்வார், தலைப்பாக இருக்குதையா நாம இளைப்பாறி போவோம் ஐயா. ஆண்டவா பரம்பொருளே, நான் முதலாகவே உங்களோடு படியிழக்க வந்ததனால பார்வதி எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் இளைப்பாறி விட்டு போவோமே அப்படின்னு சொன்ன உடனே பகவானும் பார்வதியும் அன்னைக்கு கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு பார்வதி ஆலமரத்தின் நிழல்ல போய் உட்கார்ந்து கொண்டாள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. மரத்துக்கு மேலே ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் முனி கொப்பிலே உட்கார்ந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். முனி கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்?
கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்துருவான். அவன் ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். கீழே வரும்போது ரொம்ப சுழிவா வந்துடலாம் பாத்தியா, அவன் சுழிஞ்சு வந்துடலாம் நினைக்கான். அதான் முனிக்கப்புல உட்கார்ந்து அடிக்கப்பு வெட்டுதான். தெரியாத பிள்ளை அவன் விடல, சரி சில காரியம் படல, அந்த சின்ன பிள்ளைக்கு தெரியல. ஆமா. அப்ப இவன் முனிக்கப்புல உட்கார்ந்து அடிக்கப்ப வெட்டின உடனே என்னாச்சு? பார்வதி பார்த்தா. ஐயோ, என்னாச்சு? புத்தி இல்லாத பிள்ளை, அறிவில்லாத பாலகன் முனிக்கப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கொப்பு முறிஞ்சு கீழே விழுந்தா செத்துலா போவான். பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வைத்தல்லவா பிறக்கணும். அதனாலே ஆண்டவனை காப்பாத்த சொல்வோம் என்று ஆண்டவா அதோ பாருங்க, முனிக்கொப்பிலே உட்கார்ந்து ஒரு பாலகன் அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிற ஆண்டவா, நீங்க தான் போய் பிள்ளைக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கொண்டு வரணும். செத்து போவான். ஏ பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? கூட வரும்போது வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. வாய திறக்காத, மறுவார்த்தை பேசாதன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆண்டவா, கண்ணுக்கு முன்னாலே ஒரு பாலகன் இப்படி உயிரை மாய்க்கக்கூடிய நிலைமையில இருக்கிறான். பார்த்து விட்டு நான் போக முடியுமா? சும்மா போக முடியுமா? அதனால நீ என் பிள்ளைய காப்பாத்தினா மட்டும்தான் உங்க கூட நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னு பார்வதி பிடிவாதமா சொன்ன உடனே அப்ப சிவபெருமான் சொன்னார், அப்ப நீ சொல்வதை போலவே நானும் ஒன்னு சொல்லுகிறேன் கேளு. ஆண்டவன் யோசித்து பார்த்தார். நம்ம இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கோம், போயிருக்கோம். இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனும் இல்லை, இந்த ஆடு மாடும் இங்க கிடையாது அப்படின்னு தன் ஞானத்தினால் அறிந்து பார்க்கும்போது என்பெருமான் கோபால கண்ணனுடைய லீலை என்று தெரிந்து கொண்டு கண்ணை ஏன் இப்படி செய்தார்னா, பார்வதி அண்ணன் என்றும் பாராம ஆணையிட்டு கொடுத்தா. அவ சத்தியத்தை மீறி நடக்காளா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளான்னு பார்க்கத்தான் கண்ணபுரான் பார்வதிக்கு முன்னால இப்படி ஒரு சூழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். இதை அறியாத பார்வதி பகவானிடம் காப்பாத்தணும்னு சொல்ல, அப்ப சிவன் சொன்னார், இதெல்லாம் கண்ணனுடைய வேலையா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். ஏ பார்வதி, அந்த பாலகனை காப்பாத்தணும்னு சொன்னா நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்கணும். என்ன தெரியுமா? அவன் எப்படி இப்ப கொப்பு முடிஞ்சு கீழே விழுவான். அப்ப கீழே விழும்போது என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. நீ போய் ஆத்து காப்பி ஆத்துன்னு சொன்னேன். காப்பி ஆத்து இப்ப தானே கொடுத்தாங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கா. காப்பி ஆத்த வேண்டாம், சரி காப்பாத்துன்னு சொன்னேன். காப்பாத்து. சரி அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவே பகவான் நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. சரி நல்லா கவனமா கேட்கணும். ஆமா நல்லா கேட்கணும். ஆமா. இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு கரெக்டா பதில் சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவார். 100 ரூபாய் தாள் இல்ல, 200 ரூபாய் கொடுப்பேன். 200 ரூபாய் தாள் தான் இருக்கு. சரி சரி சரி, நான் பங்கல கழிச்சுக்கிறேன். அதனால கரெக்டா சொல்லுங்க, துட்டு கொடுக்கிறது நான் கொடுப்பேன். அதனால இந்த பாலகன் கீழே விழும்போது அம்மான்னு சொன்னா பார்வதி காப்பாத்து, அப்பான்னு சொன்னா ஆண்டவே நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பாலகனை வெட்டு முடிந்தான், கீழே விழுந்தான். ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்ததுன்னா சரி என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், சொல்லலாம். இல்லைன்னா என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம், இதெல்லாம் சொல்லலாம். அவன் கீழே வரும்போது பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே உருண்டு 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 வாரா. உருண்டு வந்தவன் அம்மா வெண்டும் சொல்லவில்லை, அப்பா வெண்டும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லியிருப்பான்? என்னத்தை சொல்லியிருப்பான் சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த அறியாத பிள்ளை அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல, கீழே விழும்போது விழுந்தா அவன் வீட்டுக்காரிய போறா. எப்படி விழுந்தாங்க? பரிசு 200 ரூபாய் பரிசு உண்டு. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, எப்படி விழுந்தான்னு சொல்லுங்க. கேட்கல சொல்லுங்க. அப்ப நீங்க கதைய கவனமா கேட்கலன்னு அர்த்தம். என்ன என்னாச்சு? இப்படி பாட்டு உடைச்சிட்டேல, 100 ரூபாய் போச்சே. எதிர்பார்க்கவே இல்லையா? 200 ரூபாய் போச்சு. சரி அப்ப துட்டுட்டாங்க. நீங்க தானே சொன்னீங்க நான் தரணுமா? அப்போ உங்க அக்கவுண்ட் நம்பர் தாங்க, வீட்டுல போய் போட்டு விடுது. என்ன உங்களுக்கு ஜிபே பண்ணி விடுதேன். சரிதானே? அப்படியே கொடு. இல்லன்னா அடுத்த வருஷம் வந்தா சில்லற மாதிரி கொண்டு வர. அடுத்த வருஷமே கொடு.
இப்ப ஏன் குடுக்கலன்னா என்ன? இப்ப குடுக்கலாம், ஆ. குடுத்தா அவங்க செலவு பண்ணிட்டு போயிருவாங்க. அவ செலவு பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் தரல, அதேதான். வேற ஒண்ணும் இல்ல. அதனால என்ன பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்ல. நீங்க அதை சொன்னீங்கள, என்ன சவுண்ட் உள்ள நீங்க போகுது? சாப்பிடலையோ? காப்பி வேணுமா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேனா வாக்கு சனியே போக்கல. தெக்க போயிட்டானோ? செத்து தெக்க போயிட்டான். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவை அவை வாழ்க்கை அவை அவை வாயிலன்னு இருக்கான். நாலு வழி சாலை ரோடா ஓட்டுருக்கு, ரோடா போடுவாங்க. நீ தானே சொன்ன அவை அவை வாழ்க்கை அவை அவை வாயிலன்னா சரி. நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நம்ம மனம் போல வாழ்வுன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதேதான். நம்ம மனதின் எண்ணங்கள் சரியாக இருக்குமே, ஆனா நம்ம வாழ்க்கையில எந்த குறையுமே வராது. ஆமா, எங்கேயோ போயிடும். அதாவது நம்ம சொல்லுகிறோம், நல்லதுக்கு காலம் இல்ல, நல்லதுக்கு காலம் இல்லன்னு நம்ம தான் நினைக்கும், நம்ம தான் வாயால சொல்லுதோம். ஆனா கடவுள் வந்து கெட்டவர்களுக்கு கொடுப்பத மாதிரி கொடுப்பாரு, ஆனா படக்குன்னு கைய விட்டுருவாரு. நல்லவர்களுக்கு தாமதமாக கொடுத்தாலும் ஆண்டவே மெது 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 மெதுவா நம்மள மேல தூக்கி விட்டுருவாரு. ஆமா, அதனால நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவே கொடுக்கக்கூடிய நேரத்துல கரெக்டா கொடுப்பார், பிறகு. அதனால அம்மா பார்வதி, நம்ம கல்லெத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணும். கல்லெத்தி விழும்போது நான் செத்தேன்னா நமக்கு அதான் கிடைக்கும். நம்ம வார்த்தைகள் வந்து நமக்கு வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தைகளா இருக்கணுமா. அதனால ஆண்டவே சிவபெருமான், நான் ஏற்கனவே சொன்ன என் பேச நீ கேட்டியா பார்வதி? அவன் விதி முடிந்து விட்டது, வா நம்ம கைலாசம் போவோம். ஏண்டா ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக படியிழந்து முடித்து கைலாசம் வரக்கூடிய நேரத்தில், இந்த அழகான நேரத்திலே பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் அருமை அண்ணார் அவர்கள் முதலாகவே நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமாட்டி ஸ்ரீனிசன் அவர்கள் சார்பாகவும் ஸ்ரீராமு அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு முதலாகவே செல்வ சீமாட்டி 201 லட்சத்தை அன்பளிப்பா. சுப்பிரமணி சும்மா இருக்க மாட்டுக்கான ஸ்ரீனிசன் அவர்களும் ஸ்ரீராமு அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சித்து டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அண்ணாருடைய அன்பு கரத்தாலே இன்றைய பொழுதிலேயும் நாமளுக்கு 201 லட்சத்தை அள்ளி பணமாகவே கொடுத்து உள்ளார்கள். ஆமா, அவர்களுக்கு அடுத்தபடியாக ஓவியம் டிவியின் உரிமையாளர் ஆசிரியராகவே பணி செய்து வரக்கூடிய பொன் சிவகுமார் சார் அன்பு கரத்தாலே அவர்களும் நாமளுக்கு 2 பேர் மாறி மாறி எடுங்க. இவ பேரை சொல்லும்போது அவர் நீட்டுதாரு கைய, அவர் பேரை சொல்லும்போது இவர் கைய நீட்டுதாரு. 2 பேருக்கும் போட்டி காமிக்கணும் இல்ல. ஓவியம் டிவி அண்ணாச்சி இவர்தான் அப்படின்னு தெரியணும். அண்ணாச்சி இவர்தான் தெரியணும்ல. எல்லாருமே ஓவியம் டிவிய அதனால ஓவியம் டிவி யூடியூப் சேனல் சார்பாக அவங்களுடைய ஓவியம் டிவியை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணி அதையும் கொஞ்சம் பார்க்கணும். எப்படி பண்ணணும்? என்ன செய்யணுங்க? இதோட என்ன ஓவியம் டிவியின் சார்பாக நாமளுக்கு பொன் சிவகுமார் சார் அன்பு கரத்தாலே 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் அவர்கள் இந்த இளஞ்சீமான் அன்னகரத்திலே இன்பமாகவே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய கேசி சூப்பர் மார்ட் வைத்து நடத்தி வரக்கூடிய அண்ணாருடைய அன்பு கரத்தாலே கேசி மார்ட்னு சொன்னா இப்போது 25வது பிரான்ச் இதுவரைக்கும் ஓபன் பண்ணி இருக்காங்க. 1 2 3 கிடையாது, 25 பிராண்ட்
இதுவரைக்கும் ஓபன் பண்ணி அதோடு மட்டுமல்லாமல் விரைவில் தமிழகம் முழுவதும் அதை கொண்டு வர போவதாக உள்ளத்திலே ஒரு முடிவெடுத்து, அதாவது நம்ம கடைக்குத்தான் போகணும், நம்ம காசை கொடுத்து கடையில தான் போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. கேசி சூப்பர் மார்க்கெட் உடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்ம போன் மூலமா இந்த பொருள் வேணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் போட்டோம்னா நம்ம என்னென்ன பொருள் கேட்கறோமோ அத்தனையும் வீட்டுல வந்து டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேற்றமா கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அதோடு மட்டுமல்லாமல் அன்னாருடைய அன்பு கரத்தாலே கேசி சூப்பர் மார்க்கெட் சார்பாக நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடையில வந்து நமக்கு இந்த பொருள் கிடைக்குமா அந்த பொருள் கிடைக்குமா அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். எல்லா பொருளுமே வீட்டுக்கு தேவையானது என்னென்ன உண்டோ அத்தனையும் வாங்கலாம். அங்க வீட்டுல இருந்தபடியே அன்னார் அவர்கள் டெலிவரி பண்ணி கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட கேசி சூப்பர் மார்க்கெட் சார்பாக நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த செல்வ சீமானுக்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் சார்பாக அருமை அம்மாவின் அன்பு கரத்தாலே நாமல் 6 பேர்களுக்குமே அழகான மலர் மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையாகவே அணிவித்து அதோடு மட்டுமல்லாமல் நாமளுக்கு ஒரு அழகான பட்டுப்புடவையை கொண்டு வந்து பரிசாகவே கொடுத்து உள்ளார்கள். ஆமா, அவங்களுக்கு வந்து நம்ம வில்லுப்பாட்டை வைக்கணும்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ஒரு ஆர்வம். ஆமா, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா திருவிழாவுக்கு இன்னைக்கு தான் நமக்கு ஒரு நாள் அமைஞ்சதுனால இன்னைக்கு கண்டிப்பா நம்ம வில்லுப்பாட்டை வைக்கணும்னு சொல்லி வந்த உடனே நமக்கு வேண்டிய சாப்பாடு, இருக்க இடம், தலைக்கு பூவு, சாப்பாடு சரியான ஏற்பாடு, என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஹோட்டல் பேர் என்ன பேரு? சில்லி ரெஸ்டாரண்ட், புது பஸ் ஸ்டாண்ட் தும்பக்கம். சரிதான், நாம 4 தோசை ஹோட்டல் தெரியாம நீங்க எல்லாம் சாப்பிட போலாமா? இங்கிலீஷ்ல போட்டுருந்துச்சு, அப்படியே இங்கிலீஷ் தெரியாது. நான் 4 தோசை சாப்பிட்டேன். சரிதானே? அப்படி நாமளுக்கு வந்தவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்து, இருக்க இடம் கொடுத்து, தங்குவதற்கு தலைமுடிக்க பூ கொடுத்து, உடுத்துவதற்கு உடையும் கொடுத்து 6 பேர்களையுமே அன்போடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். ஆதரித்த செல்வ சீமானும் செல்வ சீமாட்டிகள் எல்லாம் இந்த காளியம்மன் அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஐயா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அருளாலே வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அழகே மலை முருகன் அருளாலே, மலை முருகன் அவர் ஒன்று பத்தி 100 கோடி உயர வேணும் கையிலை போலே, எந்த முகம் போனாலும் தங்க முகமா வாழ வேண்டும். செய்யும் தோளில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும். காளியம்மா அருளாலே கல்யாண வாசலா வாழ வேண்டும். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும், கோடி வளர வேணும். 100 கோடி அவர்கள் வாழ வேணும் 100 கோடி, 100 கோடி. எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் சிறப்பு பெற்று காளியம்மன் அருளாலை என்றைக்கும் கல்யாண வாசலாகவே வாழ வேணும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாக இருக்கும் போது ஆண்டவனும் பார்வதியும் கைலாசம் போக வேணும் என்று அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை ஆண்டவனும் பார்வதியும் அவர் நாகலோக வழியாக, நாகலோக வழியாக நாதன் அவர் வாரார். அவர்
சொன்னா நீ என் பேச்ச கேட்க மாட்டுக்க. கேட்கவே மாட்டோம்ங்க. நாகராஜனும் நாகக்கண்ணையும் 12 வருடமாக பிள்ளை இல்லாமல் தவம் இருக்கிறாரடி. உனக்கு என்ன வந்திருக்கு? பிள்ளைக்காக இப்படி ஒரு தவமா? இப்படி கடிய தவமா? பிள்ளைக்காக தவம் இருந்தா நீங்க இப்பமே குழந்தை வரத்தை கொடுத்தா என்ன? என்னையா குறைஞ்சு போகும்? குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டுமானா என்னையா அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஆமா, ஜென்மாவை பார்க்கணும். கணக்கிலே குழந்தை இருந்தா தாண்டி கை குழந்தைய கொடுக்கலாம். அதானே. சும்மா என்ன சக்காப்புக்கா வியாபாரமா? அதானே கேட்டேன். இல்ல மார்க்கெட்ல விக்க மாங்காயா? வாங்கி கொடுக்க. கத்தரிக்காம காக்கில வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால இப்பமே 2 பேருடைய பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் நம்ம குழந்தை பாக்கியம் கொடுக்கலாம். கணக்கை பார்க்கணும்னா எங்க வேணும்? கணக்க பார்க்கணும் சொன்னா கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர் வேண்டாயா? அப்பதான் சீக்கிரமா. நாம செய்த பாவ புண்ணிய கணக்கு எங்க இருக்கு தெரியுமா? எங்க? கைலாச கணக்கு பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திரன் ஐயனார்கிட்ட இருக்கு. ஓஹோ, அவர்கிட்ட இருக்கோ? உன் கணக்கும் அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு, நம்ம எல்லாருடைய கணக்குமே அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. அதனால நாகராஜன் நாகக்கண்ணையின் கணக்கை பார்க்க வேணும் என்று சிவபெருமானாகப்பட்டவர் யாரை வரவழைத்தார்? சீராக கணக்கெழுதும் சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திரன் ஐயனார் சிவபெருமான் வரவழை கணக்களையும் பாப்பா. கணக்களையும் பார்க்கும் போது போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமன் வேடுவனாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள். ஏ அம்மா, ஏ நாகக்கண்ணி நாகராஜனும் போன சென்மத்திலே நாகராஜன் மலை வேடுவனாக பிறந்து 8 மாத சூல்மானை அம்பால எய்து கொண்டு விட்டான். நீ டான்ஸ் ஆடுதியா ட்ரெஸ் உதறதியானே தெரிய மாட்டேக்கு. தெரியல. அது டான்ஸ் தானோ? லுங்கி டான்ஸா? மலை வேடுவனாக பிறந்து 8 மாத சூல்மானை அம்பாலை எய்து கொண்டு விட்டாண்டி. மானை கொன்ன பாவத்திற்காக இவருக்கு மதலை கிடையாது. இந்த நாகக்கண்ணையினுடைய கணக்கை பார்த்தா போன ஒரு சென்மத்தில் நாகக்கண்ணை பெண்கொடி மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் வரும் மருந்த கொடுத்திரு கருவ கலைத்திரு ஒரு மருந்த கொடுத்திரு பாவி உருவ கலைத்திரு. கண்ணைக்கு மனமிறங்கி கை குழந்தை கொடுக்க வேணும் ஐயா. மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை கொடுக்க வேண்டும் இறைவா அப்படின்னு பார்வதி சொல்ல, அம்மா பார்வதி 2 பேரும் செய்த பாவத்துக்கு பிள்ளை கொடுத்தா பின்னால நமக்கு தாண்டி இடைஞ்சல் வரும். மதலை வரம் கொடுத்தா நமக்கு தான் மன கவலை வரும் சொன்னா கேளு. ஆண்டவா, கொஞ்சம் கூட உமக்கு ஈவு இறக்கம் இல்லையா? ஒரு பெண்ணும் தவம் இருக்கிறா, பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க. உமக்கு கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லையா ஆண்டவா? ஐயா கல்லாயா உம்மனது கல்லாயா உம்மனது படுகளம் இறங்கலையே இருப்பாயா உம்மனது சாமி எல்லளவு
செய்வேன். ஆமா. இன்னமும் உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. தண்ணியை கூட அங்கிட்டு தூக்கி வைக்க மாட்டேன். கைலாசத்துல உங்களுக்கு எந்த விதமாகப்பட்ட பணிவிடையுமே நான் செய்ய மாட்டேன். கண்ணால உம்மை பார்க்கவே மாட்டேன் என்று பார்வதா தேவி சொன்னபோது ஆமையா ஆண்டவன் எத்தனை சொன்னாலும் என்னால் முடியாதென்று சொன்னபோது பார்வதிக்கு கோபம் வந்து விட்டது. என்ன இனி இந்த இறைவனோடு சென்றோமே ஆனா இவர்கள் தவம் இருந்ததுல என்ன புண்ணியம் இருக்கிறது? அதான என்ன புண்ணியம்? ஆகையினாலே செய்த தவத்திற்காக என்னையா கண்டிப்பாக நாமல் குழந்தை கொடுக்க வேண்டும் என்று ஆங்கார கோபம் கொண்ட ஆதிவராசக்தி சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பகவானே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதியும் சொன்னபோது ஆண்டவன் ஏது சொன்னார்? ஏடி அம்மா பார்வதி பிள்ளையெல்லாம் இருவேருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். மதலையெல்லாம் இருவேருக்கு மதலையெல்லாம் தாய மதலையாக பிறக்க வேண்டும். ஓடியா ஏய் பார்வதி என்னை எதிர்த்து இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால பிள்ளை இல்லாத நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. ஏ ஆண்டவா ஒரு நாகத்தின் வயத்திலே நான் கருவாக சனிக்க சட்டம் கிடையாது. மாற்று வரங்களை தர வேண்டும் என்று சொன்னபோது நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம் பார்வதி. உன்னுடைய 1008 சொருவத்திலே அரை சொருவத்தை மட்டும் எடுத்து நாகராஜன் நாகக்கண்ணையின் கரு முட்டையிலே சனித்து நீயே கை குழந்தையாக 8 பேராக பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் விடை கொடுக்க பகவானும் பார்வதியும் நாகலோக வட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அப்பா நாகராஜா நாகக்கன்னி நீங்கள் செய்த தவத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே 8 குழந்தைகள் உண்டு. வாக்கு வரங்களை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் இடுகிற 8 முட்டைகளை உங்கள் அரண்மனையிலே 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்களாக 8 முட்டைகளை வைத்து நீங்கள் அடைகாத்து வாருங்கள். அதிலே உங்களுக்கு 8 குழந்தை வந்து பிறக்கும் என்று சொன்னபோது அன்றைய நாள் முதலாயிலிருந்து நாகக்கன்னி இறைவனுடைய அருளால் பராசக்தியின் கிருபையினால் 8 முட்டையிட்டார். அந்த 8 முட்டைகளை அரண்மனையிலே மேலவாசல் கோட்டையிலே 8 முட்டைகளையும் தன்னுடைய உடலால் சுத்தி படத்தை போட்டு மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே அடைகாத்து வந்தார். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 முட்டையிலே யார் யாரெல்லாம் அவதாரம் செய்ய போறா நல்ல செவ்வாய்க்கிழமை எம்மனால
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.